ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் கார்த்திக் வேணுகோபாலனோட டேரக்ஷனில் அண்ட் நம்ம இப்பாப் தமிழா ஹாதி நடிச்சிருக்க படம் தான் பிடி சார். இந்த பிடி சார் படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிடி சார் படத்தில் இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். இந்த பிடி சார் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட ஹீரோவாக இருக்க நம்ம இப்பாப் ஹாதி ஒரு பிடி சாராக வேலை பார்க்குறாரு. அவர் வேலை பார்க்குற ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிபி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு காலேஜும் இருக்கும். அந்த காலேஜுமே ஜிபி நிறுவனத்தோட காலேஜாக தான் இருக்கும், அதாவது ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோயினான காஷ்மீரா ஆதி வேலை செய்கிற ஸ்கூலில் தான் அவங்களுக்குமே இங்கிலீஷ் டீச்சராக வேலை செய்வாங்க. ஆதி ஒரு பக்கம் அந்த இங்கிலீஷ் டீச்சரை லவ் பண்ணின்னு சுற்றிட்டு இருப்பாரு. ஆக்ட்ரஸ் அனிகா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்காங்க. அவங்க அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஜிபி இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற மாதிரி காமிக்கப்படுது. அவங்க ஆக்டர் ஆதியோட எதிர் வீட்டு பொண்ணா இருக்க மாதிரி காமிக்கப்படுது. பொதுவாக எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஆதி அண்ட் அனிகா இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சியாக தான் பழகிட்டு வராங்க. அண்ட் நம்ம ஆதி பிறக்கும் போதே அவருக்கு ஏதோ ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்லி இருப்பாரு அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட. பிரச்சனை இருக்கிற இடத்துல ஆதி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருப்பாரு. அப்படி எதனா போனா அவரோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அந்த ஜோசியக்காரரு. அந்த ஜோசியக்காரர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட அம்மா அவரை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆக்டர் அனிகாவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, நம்ம ஆதி அதுக்காக ஹெல்ப் பண்றாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் நம்ம ஆக்டர் ஆதியோட ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கொடுத்த கேரக்டரை பெஸ்ட்டாகவே நடிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு பர்சனலாக ஆதியோட ஆக்டிங் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயின் அதாவது காஷ்மீரா அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுமே பெஸ்ட்டாகவே இருந்தது. அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணி இருந்தாங்க. அவங்க இந்த படத்தில் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் அனிகா அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. கொடுத்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடி சார் படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் நடித்து இருக்காங்க. அவங்க யாருன்னா பிரபு, இளவரசு, தியாகராஜன், பாண்டிராஜ் அண்ட் பாக்கியராஜும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வர கேரக்டர் எல்லாமே சும்மா ஏதோன்னு வந்துட்டு போகாமல் தேவைப்படும் போது அந்த கேரக்டரை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தில் சொல்லியிருக்க மெசேஜ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அவங்க சொல்லியிருக்க விஷயம் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெண்களுக்கு நடக்கிற கஷ்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த டீட்டெயிலாக சொல்லி நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. அதை சொன்ன விதமுமே ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் நம்ம தமிழ் சினிமாவுக்கு புதுசான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் நிறைய படம் வந்திருக்கு, அதில் இந்த படத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த படத்தில் இவங்க பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு கிளைமேக்ஸுமே கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்தது. அந்த சஸ்பென்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. அது இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாசிட்டிவ். அப்புறம் என்ன ப்ரோ, இந்த படத்தில் எந்த நெகட்டிவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குங்க. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. இந்த படத்தில் நெகட்டிவாக என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கதையில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தை முழுசாக சொல்லி முடிச்சிருக்கவே மாட்டாங்க. அதை கொஞ்சம் முழுசாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இந்த படத்தில் ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி லென்த்தை கம்மியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் என்ன கான்செப்டை கிளியராக சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லி முடிச்சிருக்காரு, ரொம்பலாம் இழுத்துட்டு போகாமல். இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணும் போதே இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்றத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது. அது இந்த படத்தில் ஒரு நெகட்டிவாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தை பார்க்க போகும்போது இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு நம்ம இப்பாப் ஹாதி. அண்ட் இப்பாப் ஹாதிக்கு மியூசிக்கில் இந்த படம் 25வது படம். அதுக்காகவாச்சும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு மியூசிக்கை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தோட பாட்டுங்க எதுவுமே ஹிட்டே ஆகலை.
இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் காமெடியாகவும் அண்ட் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல் ட்ராமாவாகவும் கொண்டு போய் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு வேஸ்டான படமாக இல்லாமல் ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க சொல்லியிருக்க மெசேஜ் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மெசேஜ் தான். அதனால் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுதான் பிடி சார் படத்தோட என்னோட ரிவ்யூ. அண்ட் நீங்கள் இந்த பிடி சார் படத்தை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பை பாய்.